வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் டிஜே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தா ஒரு ஏர்னிங் சைட். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க சைடை பத்தி பார்க்கலாம். ஓகே, நம்ம சைடை பத்தி பார்ப்போம். சைடை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சைடோட பேரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சைடோட பேர் வந்து GoldenClix. பேருக்கு ஏற்ற மாதிரி சைடும் ரொம்பவுமே கோல்டான சைடுங்க. இதுல வந்து ஏர்னிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். பேமெண்ட் மெத்தடையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சைடை பத்தி சின்ன குட்டியா ஒரு ரிவ்யூ பார்த்தோம்னா, சைடு வந்து 2012 ஆரம்பிச்சுக்காங்க. இதுல வந்து ஏர்ட்ரிப் பேமெண்ட்டும் இருக்கு. ஏர்ட்ரிப் பேமெண்ட் பத்தி முன்னாடியே 2 வீடியோ பண்ணிருக்கோம். இதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லாம ஏர்ட்ரிப்போட சேர்த்து 5 பேமெண்ட் மெத்தட் இருக்கு. சைடு இப்போ வரைக்கும் ரொம்பவே சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2020 இதுல பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், ஏர்னிங் இந்த 3ஐயும் பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். சைடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம சைடுக்குள்ள போறோம். சைட் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி பார்க்க போறோம். சைட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ல பத்தி நம்மளை பத்தி சொன்ன சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போறோம். அதுல வந்து ஃபுல் நேம் சாதாரணமா எல்லாருமே கொடுக்குற விஷயம். அடுத்ததான் நம்மளோட இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடி மறுபடியும் கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்தீங்க. உங்களோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் உங்க யூசர் நேம். பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து சொன்ன மாதிரி 5 மெத்தட் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த மெத்தட், உங்களுடைய பேமெண்ட்க்கு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அந்த அக்கௌண்ட். வெரிஃபிகேஷன்ல வந்து இந்த இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணா போதும். டெக்ஸ்ட் வந்து எப்பயுமே ஹெப்ரேல இருக்கட்டும். ஏன்னா இமேஜ்ல டெக்ஸ்ட் ஹெப்ரேல இருக்கிறபடியா டெக்ஸ்ட் நம்ம ஹெப்ரேல கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டிக்கெட் கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணா ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு ஒரு இமெயில் வரும், அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டுன்னு சொல்லி. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு டேப் தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது லொக்கின் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது தான். ஓகே, லொக்கின் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நீங்க செய்ய வேண்டியது உங்க யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதே யூசர் நேமும் பாஸ்வேர்டு இதுல கொடுத்துட்டு, அதே மாதிரி தான் இதுல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்ட் அப்படியே பார்த்து இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு லொக்கினை கிளிக் பண்ண வேண்டியதுதான். நம்ம சைடுக்கு அதிகமா வர கமெண்ட் இதுதான். நீங்க சைடை பத்தி பேசுறீங்க ஆனா டெமோ காட்ட மாட்டீங்க. டெமோ காட்டுறத பத்தி பிரச்சனை இல்லை. நாங்க ஒவ்வொரு சைடை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த சைட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ல இருந்து நாங்க மணி ஏர்ன் பண்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே பண்றோம். அதனாலதான் டெமோ வெர்ஷன் காட்ட முடியல. அதுக்காக வருத்தப்படுறோம். இருந்தாலும் வரும் காலங்களில் டெமோ வெர்ஷனோட சேர்த்து உங்களுக்கான வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தொடர்ச்சியா நம்ம இதை பார்த்தோம்னா அடுத்ததாக செய்ய வேண்டியது லொக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அதுலயே 2 கொஸ்டின் இருக்கு. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க சூட்டபிளான ஒரு கொஸ்டின் ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்க என்ன கொஸ்டின் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆன்சரே கீழே டைப் பண்ணுங்க. ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது பிரச்சனை, லொக்கின் ப்ராப்ளம் அப்படி என்னும் போது இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கும். அதுக்கான ஆன்சரை சரியா கொடுத்துங்க. அப்பதான் இந்த அக்கௌண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, அதாவது உங்களுக்கு லொக்கின் பிரச்சனை, ஏதாவது லொக்கின் சம்பந்தமா இல்ல பேமெண்ட் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம் வந்தா செக்யூர்டா இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கொஸ்டினையும் கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட்டிவாக கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சைடு இப்படித்தான் லோட் ஆகும். அது லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க 2 ஆப்ஷன் வரும். அதுல கிளிக் டு ஓபன் யுவர் அக்கௌண்ட் என்ற மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். உங்க அக்கௌண்ட் வந்து இப்படித்தான் இருக்கும். ஸோ இதுல எப்படி ஏர்ன் பண்றது என்றதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நம்ம அக்கௌண்ட் லாக்இன் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எப்படி ஏர்ன் பண்றது என்றதை பத்தி பார்க்க போறோம். ஏர்ன் பண்றதை பார்க்கறதுக்காக நம்ம ஏர்ன் மணி என்ற பட்டனை கிளிக் பண்றோம். இதுல வியூ அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றோம். வியூ அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் காணப்படுது மக்களே. இதுல ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏர்னிங் அமௌண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஏர்னிங் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் டியூரேஷன், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற டைம் வந்து கூடி குறையும். ஸோ குறைஞ்சது ஒரு 10 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், இல்லை ஒரு 30 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். 30 செகண்டோ 10 செகண்டோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா இதுல இருந்து மணி கிடைக்கும்.
சாதாரண எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல டைட்டில் நேமை கிளிக் பண்ணுங்க. லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த இமேஜ்ல இருக்கிற டெக்ஸ்டை இந்த டெக்ஸ்ட் பார்ல டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்றேன். இது கேபிட்டல்ல காணப்ப கேபிட்டல்ல டைப் பண்றேன். GFALV கண்டினியூ கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ண கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ் லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிஞ்சது பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்லயே எது டிஃப்ரெண்டான பிக்சர் செலக்ட் பண்ண போதும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே மேல பார்த்த மாதிரி இருக்கு. இதுல ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் கீழே இருக்கு. கீழே பார்த்த மாதிரி அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம அட்வர்டைஸ் வியூ பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் பண்றோம். மறுபடியும் சைடுக்குள்ள வந்தோம்னா சைடு ஒரு பாடி ரீப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கான பேலன்ஸ் வந்து இதுக்கான பேலன்ஸ் ரெஃபரன்ஸ் பேலன்ஸ் உங்களோட மெயின் பேலன்ஸ் எல்லாமே கீழே இருக்கும். அப்படி இல்லை அதை பார்க்க கஷ்டமா இருக்குன்னா மைய கோடுக்கு போனா இதை விட ரொம்ப இலகுவான வழியில பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்த்த அட்வர்டைஸிங்கான ஒரே ஒரு அட்வர்டைஸ் பார்த்துப்பேன். அந்த அட்வர்டைஸிங்கான பேமெண்ட் வந்து 0.002 ரெட் ரெஃபரல் இருக்கு. இது 2 விதமான ரெஃபரல் இருக்கு. அதோட ரெஃபரல வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கு. அதாவது உங்களுக்கு மோர் தென் தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு குறிப்பிட்ட ரெஃபரல் வாங்கி வச்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த சைடில் அட்வர்டைஸ் சிஸ்டம் இருக்கு. பேமெண்ட் பற்றி பார்க்கணும் போனோம்னா பேமெண்ட்டை பற்றி பார்த்தோம்னா விட்ரோவல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து மினிமம், அதாவது நீங்கள் மினிமம் வந்து ரொம்பவும் தேவையில்லை. மினிமம் 0.01 ஏர்ன் பண்ணாலே போதும். இதுல இருந்து மினிமம் நம்ம கேஷ் பண்ணிக்கலாம். கேஷ் பண்றதுக்கான வழி முன்னாடி சொல்லிருக்கேன். நீங்க முன்னாடி சைன் அப் பண்ணும்போது கேஷ் பண்றதுக்கான வழி கொடுத்துருப்பீங்க. அதுல கேஷ் பண்றதுக்கு உங்களுக்கு நான் சிறந்த ஆப்ஷனா சொன்னது ஏடிஎம். இது மட்டும் இல்லாம அதுல இதுல சைட்ல இன்னும் 5 வழி, ஏடிஎம் சேர்த்து 5 வழி இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்க சூட்டபிள் ஆகுமோ அந்த மெத்தட் சூஸ் பண்ணிக்கலுங்க. இதுல மினிமம் கேஷ் பாத்தீங்கன்னா 0.01. ஸோ இது ரொம்ப ஈஸியா ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. பே அவுட் அமௌண்ட் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. ஸோ இது சூப்பரான சைடுன்னு சொல்லலாம். மறக்காம சைடை சைன் அப் பண்ணி கிளிக் பண்ணுங்க மக்களே. அது மேலவா இதுல இருக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க. மறக்காம அந்த லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு இன்னும் புது வீடியோ புது ஏர்னிங் சைடுகளை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மக்களே பிடிஜி சைடுக்காகவே தனியாக ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்லையும் உங்களுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கமெண்ட்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் கூடவே ஷேர் பண்ணி அவங்களையும் மணி ஏர்ன் பண்ண வைங்க. ஆன்லைன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளை இன்னும் புதிதாக அறிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருக்க. நன்றி, வணக்கம் மக்களே. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.